Friends, welcome to Google AdSense Tamil tutorial part 1 Machino. அதாவது இப்போ பார்த்தோன்னா நம்ம வந்து கூகுள் AdSense, அதாவது நீங்கள் ஆல்ரெடி பார்த்தோன்னா கூகுள் AdSense வந்து என்ன பண்ணோம், எதுக்காக கூகுள் AdSense அப்படின்னு வந்து தெரிஞ்சிருப்பீங்க. அதாவது கூகுள் AdSense அப்படின்னாவே அதை வச்சு நம்ம வந்து பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் எப்படி கூகுள் AdSense வச்சு நம்ம வந்து பணம் சம்பாதிக்கிறது, அது வந்து எப்படி ஒர்க் பண்ண போகுது அப்படின்றதெல்லாம் பற்றி தான் நம்ம வந்து இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கூகுள் AdSense என்ன, அது எதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது வந்து நம்ம பார்ப்போம். அதாவது இப்போ கூகுள் AdSense அப்படின்றது வந்து ஒன்றும் இல்லை. அதாவது இப்போ எந்த ஒரு வெப்சைட்டு, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த டிஸ்பிளேவில் காட்டியிருக்கிற மாதிரி நீங்கள் ஆட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெப்சைட்லேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஆட்ஸ் இல்லாத இன்னும் நிறையா விளம்பரம், அதாவது இமேஜஸ் மாதிரி விளம்பரம். ஒரு வெப்சைட்டில் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ ஏதாச்சும் ஒரு ஃபேமஸான பொருள் வாங்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் போய் ஏதாச்சும் ஒரு ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் சர்ச் பண்ணுறதுக்கு ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா ஒரு பொருள்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சைடில் வந்து அந்த வெப்சைட்டில் காட்டும். அதெல்லாம் பார்த்தோன்னா ஆட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி விளம்பரம் பார்த்தோன்னா வெப்சைட் ஆன்லைனில் வேர்ல்டு ஃபுல்லாக இன்டர்நெட் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே இந்த விளம்பரம் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி விளம்பரத்தை பிரித்து கொடுக்கறதுக்கு பேர் தான் இந்த கூகுளில் வந்து AdSense அப்படின்னு நேம் வச்சுருக்காங்க. இது கூகுள் மட்டும் பண்ணலை, இந்த மாதிரி நிறையா நெட்வொர்க்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ இந்த விளம்பரத்தை வச்சு எப்படி பணம் வருது அப்படின்றதெல்லாம் பார்த்தோன்னா, நான் கூகுள், அதாவது இந்த விளம்பரத்தை வச்சு பணம் எப்படி நம்ம வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்னா, உங்கள்கிட்ட சொந்தமாக ஒரு வெப்சைட் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட வெப்சைட்டில் இந்த விளம்பரத்தை வந்து நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணி தான் நம்ம வந்து கூகுளில் வந்து AdSense மூலிமா நம்ம வந்து பணம் சம்பாதிக்கிறோம். மற்றபடி கூகுள் AdSenseனால் ஏதோ பெருசாக ரொம்ப ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. சிம்பிளாக சொல்லப்போனால் கூகுள் வந்து நம்மளுக்கு விளம்பரம் கொடுக்கும். அந்த விளம்பரத்தை வந்து நம்மளோட வெப்சைட்டில் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணால் அது வந்து நம்ம வர விசிட்டர்ஸு அந்த விளம்பரத்தை வந்து கிளிக் பண்ணுறதை பொறுத்து நம்மளுக்கு வந்து நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து பணம் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம எப்படி நம்ம வந்து AdSense அக்கௌண்ட் வந்து, அதாவது இந்த ஓவராலாக இந்த டுட்டோரியல்ஸ் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணியிருக்கிற மாதிரி கூகுள் AdSenseல் நான் இந்த டுட்டோரியல்ஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதல்ல நம்மளோட வெப்சைட் வந்து இருக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட ஒரு வெப்சைடு பிளாக் இருக்கணும். ஏன்னா நீங்கள் இப்போ கூகுள் AdSense பற்றி தெரிஞ்சுக்க வந்திருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு இதை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் வெப்சைடு பிளாக் அதெல்லாம் பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட வெப்சைடு இல்லை ஒரு பிளாக் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதெல்லாம் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் என்னோடய வெப்சைட்டை பார்த்து நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட ஒரு வெப்சைட் இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்தது நம்ம வந்து இந்த கூகுள் AdSense ஒர்க் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம போக போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்படி அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்றதுலேருந்து, அப்புறம் நம்ம வந்து AdSense எப்படி அப்ரூவல் வாங்குறது, அப்புறம் அப்ரூவல் வாங்கிட்டு பின்னால் என்னென்ன பண்ணுறோம். அதாவது ஒருவேளை உங்களுக்கு உங்களோட வெப்சைட்டுக்கு AdSense அப்ரூவல் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு மேலே ஆடெல்லாம் எப்படி நம்ம எடுத்துகிட்டு போய் உங்களோட பிளாகில் ஆர் உங்களோட வெப்சைட்டில் எப்படி வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணுறது, அப்படி டிஸ்பிளே பண்ணிட்டு பின்னால் எப்படி நம்ம வந்து அதிக யூசர்ஸ் எல்லாம் நம்மளோட வெப்சைட்டுக்கு வர வைக்கிறது அப்படின்றதெல்லாம் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். கடைசியாக நான் வந்து இந்த நான் சொன்ன மாதிரி, அதாவது இதுக்கு முன்னால் AdSense எப்படி பணம் சம்பாதிக்குது அப்படின்றதெல்லாம் சொன்ன மாதிரி நம்ம வந்து எப்படி மணியெல்லாம் நம்ம ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கூகுள் AdSense டுட்டோரியல்ஸை எல்லாத்தையும் கண்டினியூஸாக பாருங்கள். நீங்கள் இந்த டவுன்லோடு பண்ணி பார்க்குறதா இருந்தால் ஃபுல், அதாவது அவைலபிள் டவுன்லோட்ஸில் டவுன்லோட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் லோ குவாலிட்டியில் டவுன்லோட் பண்ணி பார்க்குறதா இருந்தாவோ, இல்லை உங்களோட ஸ்க்ரீன் வந்து நீங்கள் சின்ன மினிமைஸ் பண்ணி பார்க்குறதா இருந்தாவோ வர டுட்டோரியல்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா நம்ம ஃபுல்லாக இன்டர்நெட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த AdSense சம்மந்தப்பட்ட இது இமேஜஸ் எல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப மினிமைஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பிரச்சனை வரும். ஸோ நீங்கள் வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சு பாருங்கள். டவுன்லோட் பண்ணி பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா
அவைலபிள், அதாவது ஹெச்டியில் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா தெளிவாக வந்து அந்த லெட்டர்ஸு ஃபுல் இமேஜஸு நல்லா வீடியோ வந்து குவாலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் அடுத்த டுட்டோரியலில் பார்ப்போம். பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கூகுள் அட்சன்ஸ் தமிழ் டுட்டோரியல் பார்ட் 2. நான் சீனு. இந்த கிளாஸில் நம்ம வந்து எப்படி வந்து கூகுள் அட்சன்ஸோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். நீங்கள் டைரெக்டாக கூகுளில் முதல்ல நீங்கள் வந்து கூகுள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னால் உங்களோட கூகுளில் ஒரு இமெயில் ஐடி வந்து நீங்கள் முதல்ல வச்சுருக்கணும். அதாவது கூகுள் சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு இமெயில் ஐடி அது இருந்தால் போதும். நம்ம வந்து கூகுள் அட்சன்ஸ் அக்கௌண்ட்டை ஈஸியாக நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மலாக இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் கூகுளில் போய்ட்டு அட்சன்ஸ்னு கொடுத்தீங்கன்னாவே டேரெக்டாக அட்சன்ஸ்க்கான லிங்கிங் வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து அங்கே போனீங்கன்னா நம்மளோட யூசர் நேம், அதாவது நம்ம பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இங்கே பார்த்திங்கன்னா ஸ்கைஃப்ரீ அப்படின்ட்டு இங்கே இருக்கும். அதாவது இது பார்த்தோன்னா என்னோடய யூசர் நேம், அதாவது இமெயில் ஐடியோட நேமு. ஸோ நான் வந்து என்னோடய இமெயில் ஐடி வச்சு நான் அட்சன்ஸ்குள்ளார போயிட்டேன், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ பார்த்தோன்னா நம்ம வந்து நீங்கள் வந்து உங்களோட கூகுளோட இமெயில் ஐடி கொடுத்துட்டு நீங்கள் சைன்இன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கூகுள் வந்து அக்கௌண்ட் வந்து சைன்அப் ஆகிடும். ஸோ அது நான் ஏன் வாயில் சொல்கிறேன் அப்படின்னா அது வந்து நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிடும். நான் ஆல்ரெடி பார்த்தோன்னா நான் என்னோடய கூகுள் அட்சன்ஸ் அக்கௌண்ட் இருக்கிறதுனால நான் வந்து அந்த மாதிரி பண்ணலை. ஒருவேளை நீங்கள் புதுசாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் கூகுளில் சைன்அப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு பிளாக் பார்த்தோன்னா நான் என்னோடய தமிழ் பிளாக்கு ஸ்கைஃப்ரீ பிளாக் இதில் பார்த்தோன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா விளம்பரமெல்லாம் ஆல்ரெடி நான் சைன்அப் பண்ணி விளம்பரமெல்லாம் கொடுத்துட்டாங்க. இது பார்த்தோன்னா இப்போ வந்து சும்மா டெம்பரவரியாக க்ரியேட் பண்ண ஒரு பிளாக்கு, அதாவது பிளாக் ஸ்பாட் பற்றி டுட்டோரியல்ஸ் போடுறதுக்காக உருவாக்கப்பட்டது. அது பார்த்தோன்னா எந்த விளம்பரமும் அதுவும் கிடையாது. இப்போது இந்த பிளாகுக்கு நான் வந்து அட்சன்ஸ்க்கு அக்கௌண்ட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களோட பிளாகில் வந்து சைன்இன் பண்ணும்போது பார்த்தோன்னா தெரியும் உங்களுக்கு ஆல்ரெடி இங்கே வந்து பார்த்தோன்னா ஏர்னிங் அப்படி அதாவது மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு அது கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா கூகுள் அட்சன்ஸ் பார்த்தோன்னா சைன்அப் பண்ணுறதுக்கு கேட்கும். ஒருவேளை இது வந்து பிளாக் இருக்கிறவங்க இங்கே சைன்அப் ஃபார் அட்சன்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டைரெக்டாக வந்து நம்மளோட அட்சன்ஸ், அதாவது நம்ம வந்து சைன்அப் பண்ணுறதுக்கான இது வந்து நம்மளுக்கு லிங்கிங் வரும். இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட இமெயில் ஐடி வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இது வந்து பிளாக் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி போகலாம். அப்படி இல்லாதவங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அட்சன்ஸுக்கு டைரெக்டாக போயிட்டு உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து வந்துடும். இதுக்கு மேலே தான் நம்ம வந்து சைன்இன் பண்ண போகிறோம், அதாவது நம்மளோட அக்கௌண்ட்டை வந்து வெரிஃபை பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பார்த்தோன்னா என்னோடய அட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணதுனால இங்கே வந்து ஆல்ரெடி இருக்கிற இந்த அக்கௌண்ட்டுக்கே நான் வந்து ஓப்பன் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குது. நீங்கள் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த அட்சன்ஸ்க்கு டைரெக்டாக வந்து செட் ஆகிடும். ஒருவேளை நீங்கள் ஃபஸ்ட் டைம் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா யூஸ் டிஃப்ரெண்ட், அதாவது நியூ கூகுள் அக்கௌண்ட் அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக வந்து பாருங்கள் கொடுத்து காட்டுறேன். அதாவது அது மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசாக வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ண சொல்லி கேட்கும். அப்புறமா நீங்கள் வந்து புதுசாக, அதாவது ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா எஸ் கொடுங்க. இல்லை அப்படின்னும் போது புதுசாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா கேட்கும். அதாவது இப்போ புதுசாக ஒரு கூகுள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணுமா அப்படின்ட்டு. ஸோ அதில் எஸ் கொடுங்க. அதை நீங்கள் படித்து பார்த்தே கொடுக்கலாம், நீங்கள் ஒன்றும் ரொம்ப பயந்துக்கொள்ளலாம் தேவையில்லை. இப்போ இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பார்த்திங்கன்னா கேட்கும், அதாவது எந்த இமெயில் அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணுறீங்க அப்படின்ட்டு உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு, அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல போய்ட்டு நான் கொடுக்குறதுக்கு பதிலாக நீங்கள் அதாவது கூகுள் அட்சன்ஸில் போய் நான் கொடுக்கும்போது இந்த மாதிரி தான் கேட்டிருக்கோம். உங்களுக்கு சைன்இனில் போய்ட்டு இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சைன்இன் கொடுத்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த எஸ் அந்த மாதிரி கேட்கும்.
இப்போ வந்து உங்களோட இந்த இமெயில் ஐடிக்கு பண்ணட்டுமான்னு கேட்கும். ஸோ எஸ் கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இதுக்கு வந்து நம்மளோட அக்கௌண்ட் வந்து கூகுள் அக்கௌண்ட் வந்து செட் ஆகும். அது அடுத்தது பார்த்தோன்னா ஒரு 3 ஸ்டேஜ் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து செகண்ட் ஸ்டேஜ். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த இமெயில் ஐடி கொடுத்ததோடனே என்னோடய பிளாக் ஸ்பாட்டு நான் வந்து டேரெக்டாக பிளாக் ஸ்பாட்லேருந்து போனதுனால அந்த பிளாக் ஸ்பாட் நேம் வந்துடுச்சு. இதுவே நீங்கள் வந்து டைரெக்டாக அதாவது உங்களோட வெப்சைட்டுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட வெப்சைட் நேம் வந்து இங்கே கொடுத்துடுங்க. கொடுத்துட்டு உங்கள் லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. அது வந்து கேட்கும், அதாவது என்ன வெப்சைட் உங்களோடது அப்படின்ட்டு. நீங்கள் வந்து உங்களோட வெப்சைட் நேம் கொடுத்துட்டு அக்செப்ட் அண்ட் அசோசியேஷன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இருங்க லாங்குவேஜ் வந்து என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறீங்களோ அது நீங்கள் கொடுத்துருங்க. அதாவது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இங்கிலீஷ் கொடுத்துட்டு அக்செப்ட் அண்ட் அசோசியேஷன் இருக்கும், அது கொடுத்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளோட பிளாக்குக்கு வந்து நம்மளுக்கு வந்து கொண்டு போகும். மொத்தம் 3 லெவல் இருக்கும். அது 3த்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட வந்து AdSense அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரும். அதாவது கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. இப்போ நான் கண்டினியூ கொடுத்தேன் அப்படின்னா என்னோடய AdSense வந்து செட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கூகுள் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து செட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் அக்கௌண்ட் ஐடி அதேமாரி கிளைண்ட் ஐடி அப்படி அதெல்லாம் வருது. பார்த்தீங்கன்னா இங்கே கேட்குது, அதாவது ஆட்ஸ் வந்து ஷோ பண்ணட்டுமா அப்படின்ட்டு. நான் எஸ் கொடுத்துட்டு ஒருவேளை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நான் கொடுத்துடுங்க. டிஸ்பிளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எஸ் கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்தோம் அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து செட் ஆகிடும். ஸோ அடுத்த டுட்டோரியல்ஸில் இது இப்போ பார்த்தோன்னா பிளாக்கர் இருக்கிறவங்க ரொம்ப ஈஸியாக இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஒருவேளை பிளாக்கர் இல்லாதவங்களுக்கு இன்னும் சில இதில் கன்ஃபியூஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு நான் வந்து வர டுட்டோரியல்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கூகுள் AdSense தமிழ் டுட்டோரியல் பார்ட் 3. நான் சினு. போன கிளாஸில் பார்த்தோன்னா அதாவது ஒரு கூகுள் AdSense அக்கௌண்ட் வந்து எப்படி சைன்அப் பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தோன்னா அதாவது பிளாக்கர் இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் பிளாக் மூலிமா போனீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் அதாவது கூகுள் AdSense அக்கௌண்ட் வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்து க்ரியேட் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களோட பிளாக் வந்து என்னோட பிளாக் ஏன் இவ்வளோ சீக்கிரம் வந்து அப்ரூவல் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா நான் வந்து ஆல்ரெடி என்னோடய AdSense அக்கௌண்ட் வந்து பார்த்தோன்னா நான் அப்ரூவல் வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வெப்சைட் க்ரியேட் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் இந்த கூகுள் கிட்ட அப்ரூவல் வாங்குறது பார்த்தோன்னா கொஞ்சம் பெரிய தலைவலியாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் எல்லாம் குழம்புறது உண்டு. ஏன்னா அதை பற்றி தான் நான் வந்து இந்த டுட்டோரியலில் வந்து சொல்ல போகிறேன். அதாவது கூகுள்கிட்ட AdSense அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னா கூகுள்ஸ் அதுக்குன்னு பார்த்தோன்னா நிறையா ரூல்ஸ் வச்சுருக்காங்க. முக்கியமாக கூகுள் வந்து பார்த்தோன்னா அப்ரூவல் பண்ணணும் அப்படின்னா உங்களோட வெப்சைட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண உடனே வந்து உங்கள் கூகுளோட அக்கௌண்ட் வந்து அப்ரூவல் வாங்க முடியாது. மினிமம் ஒரு 3 months ஆர் ஒரு 6 month இருக்கணும். உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே உங்களோட வெப்சைட்டுக்கு வந்து அப்ரூவல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் வந்து உங்களோட விசிட்டர் ஸ்டேட்டஸை வந்து ரொம்ப அதிகமாக வச்சுருக்கணும். அதாவது இப்போது உங்களோட வியூஸு அதாவது உங்களோட ஓவர் வியூ பார்க்கும்போது பார்த்தோன்னா ரொம்ப வியூஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும். உங்கள் பார்த்தோன்னா இது வந்து நான் வந்து டெம்பரரியாக இப்போ க்ரியேட் பண்ண அதாவது உங்களுக்கு டெமோ காட்டணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட இந்த பிளாக்கோட வியூஸ் பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு பார்த்தோன்னா 14 இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தோன்னா அது வந்து அப்ரூவல் வந்து ரொம்ப கம்மியாக தான் அப்ரூவல் வந்து கொடுக்க மாட்டாங்க. மினிமம் ஒரு 300 ஒரு நாளைக்கு பேஜ் வியூஸ் இருக்கணும். அதாவது மினிமமே 300 இருக்கணும். அதே டைமில் உங்களோட வெப்சைட் வந்து தமிழ் அதாவது இங்கிலீஷ் கொஞ்சம் அதாவது சொல்லப்போனால் கூகுள் அனுமதிக்கக்கூடிய கொஞ்சம் லாங்குவேஜஸ் இருக்குது. அதாவது நேஷ்னல் லாங்குவேஜஸ் அந்த மாதிரி லாங்குவேஜஸ் இருக்கும்போது உடனே அப்ரூவலுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இங்கிலீஷாக இருந்தால் இன்னும் அதிகமாகவே இருக்கும். தமிழாக இருக்கும்போது அதுக்கான கூகுள் AdSense வந்து இதுவரையும்
கூகுள் வந்து அப்ரூவல் கொடுக்கல, அதாவது தமிழ் வெப்சைட்டுக்கு. வருங்காலத்தில் வேணால் அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதுக்காக நம்ம வந்து கூகுள் அட்சன்ஸ் கிடைக்கல அப்படின்றதுக்காக தமிழ் வெப்சைட் டிசைன் பண்ணாதெல்லாம் இருக்க வேண்டாம். அதுக்குன்னு நிறையா போட்டி கம்பெனிகள்லாம் இருக்குது, அதாவது அட்சன்ஸ் மாதிரி. ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஆட் வந்து வாங்கி நம்ம வந்து பணம் சம்பாதிக்கலாம். இப்போது கூகுள் வந்து நீங்கள் வந்து அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி உங்களோட பேஜ் வியூஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும். அதே டைமில் ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களோட வெப்மாஸ்டர் டூல். அதாவது எடுத்தோடனே நிறைய பேர் என்ன பண்ணுறது பார்த்தோன்னா கூகுள், அதாவது அவங்களோட வெப்சைட் வந்து டிசைன் பண்ணிடுவாங்க. அப்புறம் பார்த்தோன்னா டைரெக்டாக போய்ட்டு அவங்களோட கூகுள் அட்சன்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு எனக்கு இன்னும் அப்ரூவல் வரலையே அப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அது வந்து பார்த்தோன்னா தெரியாதவங்க வந்து மொதல் டைம் அப்படி செய்வாங்க. நீங்கள் செய்ய வேண்டியது உங்களோட வெப்சைட்டை டிசைன் பண்ணது உடனே கூகுளோட வெப்மாஸ்டர் டூல் கிட்ட போயிட்டு நீங்கள் உங்களோட வெப்சைட்டை கொடுத்தீங்க அப்படின்னா அது சப்மிட் பண்ணணும். உங்களோட வெப்சைட் வந்து கூகுள் கிட்ட சப்மிட் பண்ணிங்கன்னா அது வந்து வெப்மாஸ்டர் டூல் மூலிமா எவ்வளோ பேர் வராங்க, உங்களோட வெப்சைட் ஸ்டேட்டஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். உங்களோட வெப்சைட்டோட ஸ்டேட்டஸ் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களோட கூகுள் அட்சன்ஸ் அப்ரூவல் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் உங்களோட வெப்மாஸ்டர் டூல் வந்து நீங்கள் நல்லா உபயோகிக்க பாருங்கள். அதை பற்றி வெப்மாஸ்டர் டூல்ஸ் பற்றி தெரிலனா என்னோடய யூடியூப் சேனல்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல்ஸும் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா வீடியோஸும் வந்து கிடைக்கும். நீங்கள் யூடியூப் சேனல்ஸ்லேயும் போய் பார்க்கலாம். இல்லாட என்னோடய வெப்சைட்டு skyfree.com .in வெப்சைட்டுக்கும் நீங்கள் போய் பார்க்கலாம். இது அதே டைமில் தமிழ்லேயும் வந்து பார்க்கலாம். தமிழில் பார்த்தோன்னா skyfreetamil.blogspot.in இது வந்து தமிழில் இருக்கும். அதேமாதிரி என்னோடய வெப்சைட்டில் மொத்தமாகவே எல்லா டுட்டோரியல்ஸும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அங்கே போய் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கூகுள், அதாவது உங்களோட கூகுள் ஆட்ஸ் அந்த அப்ரூவல் பற்றி நான் வர டுட்டோரியல்ஸில் இன்னும் சொல்கிறேன். எப்படி அப்ரூவல் வாங்குறது, அதுக்கான ஷார்ட்கட்டு எப்படி இந்த ஒரு வழி தான் இருக்குது அப்படின்றவங்களுக்கும் நான் வர கிளாஸில் சொல்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வெல்கம் டு கூகுள் அட்சன்ஸ் தமிழ் டுட்டோரியல் பார்ட் 4 நாச்சுன்னா. அது கூகுள் அட்சன்ஸுக்கு அப்ரூவல் வாங்கணும்னா அதுக்கு நிறையா ரூல்ஸ் நான் வந்து போன டுட்டோரியல்ஸில் வந்து சொன்னேன், அதாவது என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் இது அந்த டுட்டோரியல்ஸ் மட்டும் பார்த்துட்டு நம்மளால் அட்சன்ஸு இந்த மாதிரி அக்கௌண்ட் வந்து வாங்க முடியல, பணம் சம்பாதிக்க முடியல அப்படின்ட்டு ரொம்ப கவலைப்பட தேவையில்லை. நம்ம வந்து நம்மளோட வெப்சைட் மூலிமா டைரெக்டாக போயிட்டு நம்ம வந்து அட்சன்ஸு அப்ரூவல் வாங்குறது தான் ரொம்ப கஷ்டம். ஆனால் அட்சன்ஸ் வாங்குறதுக்குன்னு ஒரு ஷார்ட் வழி இருக்குது, அதாவது குறுக்கு வழியில் இன்னொரு மெத்தடு அப்படின்னு சொல்லலாம். அதாவது யூடியூப் மூலிமா நம்ம வந்து கூகுள் அட்சன்ஸ் கிட்ட ரொம்ப சீக்கிரமாகவே அப்ரூவல் வாங்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ பார்த்தோன்னா இந்த பிளாக்குக்கு ஏன் அட்சன்ஸ் வந்து சீக்கிரம் அப்ரூவல் கொடுத்தாங்க அப்படின்னா, அதாவது நான் சொன்னேன் உங்கள் பேஜ் யூஸ் 14 தான் இருக்குது, ஆனால் நான் 300 கம்மியாக இருந்தால் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. ஆனால் என்னோடதுக்கு ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, பிளாக் அப்படின்றது பார்த்தோன்னா அவங்களோட அதாவது கூகுளோட பிளாக்ஸு, அதாவது இந்த டிசைனிங்கு இந்த பிளாக் வந்து டிசைன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த அதாவது SEO அப்படின்னு இருக்குது. கூகுள் வந்து சர்ச் இன்ஜின், கூகுளோட சர்ச் இன்ஜின் வந்து நம்மளோட வெப்சைட்டுக்கு வரும்போது அந்த சர்ச் இன்ஜினுக்குன்னு சில விதிமுறைகள்லாம் இருக்குது, அதாவது SEO அப்படின்ட்டு. அது நீங்கள் வந்து என்னோடய யூடியூப்பில் வந்து SEO டுட்டோரியல்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதாவது என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா SEO இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அது பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். அந்த SEO அப்படின்றது என்ன அப்படின்றதெல்லாம். ஏன் அப்படின்னா அந்த SEOவில் வந்து SEOன்றது அதாவது கூகுள் சர்ச் பண்ணும்போது அதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது. ஒவ்வொரு வெப்சைடும் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளோட வெப்மாஸ்டர் டூல் வந்து எரர்ஸ் எல்லாம் செக் பண்ணி எல்லாத்தையும் கிளியர் பண்ணோம். அதையும் பார்த்தோன்னா இந்த பிளாக் இருக்கும்போது வெப்மாஸ்டர் டூலும் ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்து ஹேண்டில் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாமே கூகுளோட ப்ராடக்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறதுனால, அதாவது பிளாக் கலர்ன்றது கூகுளோடதுன்றதுனால அவங்களே இந்த SEO சம்மந்தப்பட்டது, உங்களோட ரோபோட்டு
சைட் மேப் அது எல்லாமே பார்த்தோன்னா அவங்களே ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களே ரொம்ப ஈஸியாக வந்து அவங்க டிசைன் நம்ம வெறும் போஸ்ட் மட்டும்தான் பண்ணுறோன்றதுனால நம்மளோட வெப்சைட்டில் அவங்க வந்து விளம்பரத்தை வந்து அவங்களே ஓனாக வந்து ஈஸியாக வந்து அப்ரூவல் கொடுத்து பண்ணிடுவாங்க. ஸோ உங்கள்கிட்ட பிளாக் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கூகுள் வந்து அப்ரூவல் வாங்குறது கொஞ்சம் ரொம்ப சுலபமாக பண்ணலாம். அப்படி உங்கள்கிட்ட பிளாக் இல்லாத பட்சத்தில் நீங்கள் யூடியூப் மூலிமா அப்ரூவல் வந்து ரொம்ப ஈஸியாக வாங்கலாம். அது எப்படின்றத நான் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் அதுக்கு முதல்ல உங்களோட அக்கௌண்ட், அதாவது புதுசாக ஒரு யூடியூப் அக்கௌண்ட்டில் அதாவது ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்தாவே போதும். அதாவது யூடியூப் அக்கௌண்ட் வந்து அதையே யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களுக்கு தெரியும். நீங்கள் புதுசாக ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். அதாவது இப்போ வந்து கூகுள் அட்சன்ஸ்க்கு எப்படி அப்ரூவல் வாங்குறதுன்றதை நான் சொல்கிறேன். இது வந்து காமனாக எல்லாருக்குமே பொருந்தும். அதாவது உங்கள்கிட்ட பிளாக் இருக்கோ இல்லையோ எது இருந்தால் நார்மலாக நீங்கள் வந்து யூடியூப் வெப்சைட்டு போனீங்கன்னா சைன்இன் கேட்கும். நீங்கள் சைன்இன்ல போயிட்டு உங்களோட புதுசாக நீங்கள் க்ரியேட் பண்ண உங்களோட இமெயில் அட்ரஸ் வந்து கொடுங்க. நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஸ்கைஃப்ரீ தமிழ் அப்படின்னு கொடுக்குறேன். இல்லை, ஸ்கைஃப்ரீ தமிழ் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ அது கொடுத்துட்டு அதுக்கான பாஸ்வேர்டு வந்து என்ன கொடுத்தீங்களோ அது கொடுத்துடுங்க. சாரி, ஸ்கைஃப்ரீ தமிழில் போகிறேன். ஸ்கைஃப்ரீ தமிழ், அதுக்கான பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு நீங்கள் புதுசாக இப்போது ரீசெண்டாக க்ரியேட் பண்ண, அதாவது அந்த அக்கௌண்ட்டு யூஸ் பண்ணாத அக்கௌண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகம். கொடுத்துட்டு நீங்கள் சைன்இன் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கூகுள் அட்சன்ஸ் தமிழ் டியூட்டோரியல் பார்ட் 5 நினச்சினோம். போன கிளாஸில் பார்த்தோன்னா அட்சன்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் வந்து யூடியூப் போகும்போது பாதியில் கட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து அதிலேருந்து கண்டினியூ பண்ணுவோம். அதாவது யூடியூப் யூஸ் பண்ணி எப்படி அட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறது அப்படின்ட்டு பார்ப்போம். இப்போ வந்து நீங்கள் உங்களோட youtube.com போனீங்கன்னா சைன்இன் கேட்கும். அங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி என்னோடய நேமில் வந்து சைன்இன் பண்ணிட்டேன். அதாவது உங்கள் நேம் கொடுத்துட்டு பார்த்தோன்னா எந்த வீடியோஸும் எதுவுமே கிடையாது இந்த நேமில். நான் வெறும் லாகின் மட்டும்தான் பண்ணி வச்சுருக்கேன். உங்களோட அக்கௌண்ட்டில் போய்ட்டு யூடியூப் செட்டிங் அப்படின்ட்டு அதாவது நீங்கள் லாகின் பண்ணிட்டு பின்னால் உங்களோட அக்கௌண்ட் செட்டிங்கில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன லாகின் பண்ணிங்களோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் பார்த்தோன்னா யூடியூப் செட்டிங்ஸ், அதில் வந்து நீங்கள் வந்து என்னென்ன பண்ண போகிறீங்க, அதாவது அட்வர்டைஸ்மெண்ட், உங்கள் வெப்சைட்டில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணட்டுமா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இந்த இடத்துல போனீங்கன்னா அதாவது யூடியூப் செட்டிங் இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மை சேனல் அப்படின்னு இருக்கும். மை சேனலுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பிளாங்காக வந்திருக்கும். அதாவது இங்கே பார்த்தோன்னா ஒரு 4 வீடியோஸ் இருக்குது. இது வந்து நான் இந்த இமெயிலில் ஒரு 4 வீடியோஸ் அப்லோட் பண்ணது. நீங்கள் எதுவும் பண்ண இல்லைனாலையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்டியாக இருக்கும். நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸு, உங்கள் சேனல் ஆட்ஸ்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தோன்னா வீடியோ மேனேஜர் அப்படின்னு ஒன்று ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் இங்கேயும் போகலாம், வீடியோ மேனேஜர் அப்படின்ட்டு. இந்த வீடியோ மேனேஜர் அதுக்குள்ளார போயிடுங்க. நீங்கள் அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட வீடியோஸ் இருக்கும். நீங்கள் அப்லோட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு இங்கே எம்டியாக இருக்கும். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. உங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து சேனல் செட்டிங்குள்ளார போங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட்ஸ் வந்து வெரிஃபை அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம அட்சன்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமானது இந்த மானிட்டைசேஷன் அப்படின்றது தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டேபிள் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் எனேபிள் அப்படின்ட்டு கொடுங்க.
ஸோ எனேபிள் அப்படின்றத நீங்கள் கொடுங்க. கொடுத்தோடனே பார்த்தோன்னா எனேபிள் மை அக்கௌண்ட் அப்படின்னு கேட்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது மானிட்டைசேஷன் அப்படின்றது நம்மளோட அட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்காக உருவாக்கப்பட்டது. ஸோ எனேபிள் மை அக்கௌண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கேட்கும். ஸோ நான் வந்து எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருங்க. இது எல்லாத்துக்கும் ஓகே கொடுத்துட்டு ஐ அக்செப்ட் அப்படின்றத கொடுங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு டைம் படிச்சிடுங்க. சாரி, ஒரு நிமிஷம் இருங்க. இது எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நீங்கள் அக்செப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து அட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து இந்த மாதிரி வந்து ஓகே ஆகிடும். எனது ஏன் ஆகலை அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்ரெடி இதே அது ரொம்ப முக்கியமான கண்டிஷன். அதாவது ஒரு அட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதே அட்ரஸில் இன்னொரு அட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து உங்களால் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நீங்கள் இதெல்லாம் கொடுத்துட்டு அக்செப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அப்புறம் உங்களோட அட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து க்ரியேட் ஆகிடும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நார்மலாக இருக்கும். நான் வந்து ஆல்ரெடி க்ரியேட் பண்ணதுனால இந்த வந்து எரர் சொல்லுது, அதாவது சைனப் எரர் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வந்து இங்கே அது வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துறீங்க, அதாவது உங்களது அட்சன்ஸ் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்துடும். ஸோ நீங்கள் அதை பயப்படாத செய்யலாம். ஏன்னா நான் என்னோட இந்த அட்சன்ஸ் அக்கௌண்ட் கூட பார்த்தோன்னா நான் அந்த மாதிரி க்ரியேட் பண்ணதான். நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இதுக்கு மேலே நம்ம வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நான் வர டுட்டோரியல்ஸில் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கூகுள் அட்சன்ஸ் தமிழ் டுட்டோரியல் பார்ட் 6 ஆச்சுன்னா நீங்கள் வந்து உங்களோட கூகுள் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அட்சன்ஸ் இப்படி இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து எப்படி நம்மளோட ஆட்ஸ் வந்து நீங்கள் கூகுள் அட்சன்ஸ் கிட்ட அப்ரூவல் வாங்கியிருப்பீங்கனால நம்மளோட வெப்சைட்டுக்கு எப்படி டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். இதுவே நீங்கள் உங்களோட பிளாக்காக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட பிளாக்கில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்ல. எந்த இடத்துல வேணுன்றதை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா போதும், அவங்களே அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துக்கு பிளேஸுக்கு தகுந்த மாதிரி வந்து ஆட்ஸ் வந்து செட் பண்ணிடுவாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். அதுவே உங்களோட வெப்சைட்டுக்கு எப்படி நம்ம வந்து செட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா மை ஆட்ஸ் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா, அங்கே கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா சாரி, நான் என்னோடய அக்கௌண்ட்டுக்கு போயிடுறேன். நீங்கள் சைன்இன் பண்ணதோடனே பார்த்தோன்னா தெரியும். அதாவது மை ஆட்ஸ் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆட் யூனிட் அப்படின்னு ஒன்று இருக்கும். நீங்கள் அது கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா நியூ ஆட் யூனிட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் நியூ ஆட் யூனிட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நேமு சைஸு அதெல்லாம் கேட்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஆட்ஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து ஆட் வந்து நேம் வந்து கொடுத்துருங்க. இந்த நேம் எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் வந்து உங்களோட வெப்சைட்டில் ஒவ்வொரு பேஜுக்கும் நீங்கள் வந்து ஒவ்வொன்று க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. எந்த இடத்துல யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் லெஃப்ட் அப்படின்னு கொடுக்குறேன். அதாவது இப்போ இந்த லெஃப்ட் சைடு நான் யூஸ் பண்ணக்கூடிய ஆடு எனக்கு அந்த மாதிரி வேணும் அப்படின்னா அதாவது அந்த நேம் வைக்கிறது மட்டும்தான் லெஃப்ட்டுன்னு வச்சுக்கிறேன். அதேமாதிரி ஆடு சைஸு உங்களுக்கு எந்த மாதிரி ஆட் வேணுமோ அந்த சைஸு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆடோட டைப்பு, அதாவது டெக்ஸ்ட்டு வேணுமா, எந்த மாதிரி வேணும், இல்லை டெக்ஸ்ட்டு மாதிரி மட்டும் வேணுமா, இல்லை ஏதாச்சும் இமேஜஸ் மாதிரி வேணுமா அப்படின்றது கொடுங்க. நான் டெக்ஸ்ட்டு அண்ட் இமேஜஸ் ரெண்டும் கொடுக்குறேன். பேக்கப் ஆட்ஸ் வந்து பார்த்தோன்னா பிளாங்க், அதாவது ஒருவேளை நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் வந்து ஆட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகலைன்னா அப்போ அந்த ஆடுக்கு பின்னால் எந்த மாதிரி வந்து வேணும் அப்படின்ற மாதிரி, ஸோ பிளாங்காக இருக்கணும் அப்படின்ட்டு. இது கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட இதில் இருக்காது. அதாவது இது ஆல்ரெடி நீங்கள் ஆட்ஸ் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த செட்டிங்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்ட்டு தான் கேட்குது. ஸோ அந்த மாதிரி
நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா க்ரியேட் நியூ கஸ்டம் சேனல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுவே கேட்கும். அதுக்கும் நேம் இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து அதெல்லாம் எதுவும் கொடுக்க போகிறதில்ல. ஸோ நீங்கள் புதுசாக வேணும்னா அதை க்ரியேட் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து இருக்கிறது தான் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா கூகுள் டிஃபால்ட்டு அந்த பார்டர் லிங்கிங் அந்த கலரிங் எல்லாம் கொடுத்துருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காங்க. அதாவது ஆட் டைட்டில், ஆட் டெக்ஸ்ட் இதெல்லாம் இருக்குது. நம்ம வேணும்னும் போது அதாவது இங்கே நான் இருக்கிற நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா இங்கே வந்து அதேமாதிரி மாறும். நீங்கள் அதையும் பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நம்ம செட் பண்ணியிருக்கனால சேவ் அண்ட் கெட் கோட் அப்படின்றத நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஆட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடுச்சு. க்ரியேட் ஆன கோடு பார்த்தோன்னா வந்து கீழே டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம வந்து இதை காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட வெப்சைட்டில் நம்மளோட வெப்சைட்டில் நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். லெஃப்ட் அப்படின்னு க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் காப்பி பண்ண இதை எடுத்துகிட்டு போய் இப்போ பார்த்தோன்னா நாங்கள் பிளாக் தான் வச்சுட்டு இருக்கேன். என்னோடய வெப்சைட் வந்து பார்த்தோன்னா கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. அதாவது skyfree.in அப்படின்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ஆட் வந்து அதாவது எந்தெந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கூகுள் கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு இருந்தீங்க பார்த்தீங்கன்னா என்னோடய வெப்சைட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. அதாவது இப்போ வந்து புதுசாக மறுபடியும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் நான் வந்து இப்போ என்னோடய ஆட்ஸ் எல்லாம் எதுவும் போடலை. நீங்கள் வந்து உங்கள் வெப்சைட்டில் வந்து இப்போது இந்த மாதிரி சைடில் வேணும், எந்த இடத்துல வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த பிக்சருக்கு மேலே வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட வெப்சைட் அதாவது டிசைன் பண்ணுற இடத்துல நீங்கள் எடுத்துகிட்டு போய் உங்களோட ஆட் கோடை போட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஆட் கோடு போட்டால் ஒரு 1 hour 2 hours உங்களோட ஆட் வந்து டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நீங்கள் வந்து இந்த மாதிரி AdSense வந்து அப்ரூவல் வாங்கி இருந்தால் அதாவது உங்களோட இப்போ நான் என்னோடய வெப்சைட்டில் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா இந்த வெப்சைட் அதாவது skyfree.in அப்படின்றதுக்கு நான் வந்து ஆட் வந்து அப்ரூவல் வாங்கி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வெப்சைட்டுக்கு வந்து எப்படி நம்ம அப்ரூவல் வாங்கிறது அப்படின்றத வந்து நான் வந்து வர டுட்டோரியல்ஸில் சொல்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கூகுள் AdSense தமிழ் டுட்டோரியல் பார்ட் 7. நான் ஜீனோ. லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோன்னா எப்படி ஆட் கோடு வந்து நம்ம எடுக்கிறது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து இந்த ஆட் கோடு வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், நம்மளோட வெப்சைட்டில் எப்படி டிஸ்பிளே பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். நான் போன டுட்டோரியலில் சொன்ன மாதிரி முதல்ல இப்போ skyfree.in அப்படின்னு இந்த வெப்சைட்டுக்கு நான் வந்து என்னோடய ஆட் கோடு நான் ஜெனரேட் பண்ண ஆட் கோடு வந்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல்ல நம்ம வந்து அதுக்கான அப்ரூவல் வந்து வாங்கணும். ஸோ அது பார்த்தோன்னா நம்ம வந்து நம்மளோட ஆட் யூனிட் வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து அலோ பிளாக் ஆட்ஸ் அப்படின்றத நான் போகிறேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து எந்தெந்த இடத்துல நம்மளோட ஆட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது வந்து நம்ம கொடுக்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி பார்த்தோன்னா நீங்கள் இப்போது இந்த மாதிரி பர்மிஷன் வாங்காத அதாவது அப்ரூவல் வாங்காத வெப்சைடு வந்து நீங்கள் உங்களோட ஆட்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் செட்டிங்ஸ் போகணும். ஃபஸ்ட்டு உங்களோட அக்கௌண்ட் செட்டிங் போனீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே வந்து ஒன்லி ஹோஸ்டட் சைட் ஆர் அலவுட் டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து நீங்கள் எடிட் கொடுத்தீங்க அப்படின்னா ஐ வில் ஷோ ஆட்ஸ் ஆன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே வந்து உங்களோட வெப்சைட் நேம் எக்ஸாம்பிளுக்கு www.skyfree.in அது கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா சப்மிட் கொடுத்ததோடனே பார்த்தோன்னா வந்து பாருங்கள், நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் அப்ளையிங் ஆட்ஸ் ஆன் நான் ஹோஸ்டட் வெப்சைட் அப்படின்னு வந்திருக்கு. அதாவது பார்த்தோன்னா நான் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணது பார்த்தோன்னா யூடியூப் மூலிமா. இப்போது ஏன் அது நான் ஹோஸ்டட் வெப்சைட் அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு அப்ரூவல் வரல. ஸோ அதனால் இப்போ பார்த்தோன்னா என்னோடய வெப்சைட்டை வந்து அவங்க போய் அனலைஸ் பண்ணுவாங்க. அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு
ஒரு 2 to 3 டேஸில் அது வந்து என்ன அப்படின்றத வந்து நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க. அப்போ ஒருவேளை அப்ரூவல் கொடுக்குறதா இருந்தால் அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ உங்களோட வெப்சைட் வந்து அவங்க ரூல்ஸுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ஆட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போய் ஈஸியாகவே நீங்கள் வந்து உங்களோட வெப்சைட்டில் போட்டு நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட இன்னொரு வெப்சைட்டில் வந்து நம்ம ஆட்ஸை வந்து டிஸ்பிளே பண்ண வைக்கிறது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கூகுள் AdSense தமிழ் டியூட்டோரியல் பார்ட் 8 நாச்சினோ. இப்போ பார்த்தோன்னா லாஸ்ட் கிளாஸில் எப்படி இன்னும் நம்மளோட வெப்சைட்டை வந்து அப்ளை பண்ணுறது, அதாவது ஆட்ஸ் வந்து ஷோ பண்ணுறதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து மேக்ஸிமம் புதுசாக நம்ம வந்து AdSense க்ரியேட் பண்ணுற எல்லாருக்கும் ஒரு முக்கியமான ஒரு டவுட் என்னென்னு பார்த்தோன்னா, இந்த எஸ்டிமேட் ஏர்ன்னா ஃபைனலைஸ்ட் ஏர்னிங்னா என்ன அப்படின்ட்டு. அதாவது இது ரெண்டுமே ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. அதாவது எஸ்டிமேட் அப்படின்றது பார்த்தோன்னா, இப்போது இந்த டேயில், அதாவது சொல்லப்போனால் இன்றைக்கி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டுடே, எஸ்டர்டே, இந்த மந்த்து, லாஸ்ட் மந்த்து எஸ்டிமேட்டடாக நம்ம வந்து எவ்வளோ நம்ம வந்து ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது டெய்லி நம்ம வந்து நம்மளோட பேஜ் வியூ, கிளிக்ஸு, இந்த சிடிஆரெல்லாம் பார்த்தோன்னா காஸ்ட் பேர் கிளிக், அதாவது சிபிசி அப்படின்றது பார்த்தோன்னா காஸ்ட் பேர் கிளிக் அப்படின்றது தான் சிபிசி. அதாவது நம்ம ஒவ்வொரு கிளிக்குக்கும் இவ்வளோ அமௌண்ட் வந்து நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகணும் அப்படின்றது வந்து அந்த மெத்தடு தான் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து பர்சன்டேஜ் மூலிமா நம்மளுக்கு வந்து எஸ்டிமேட்டடாக எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி அப்படின்றது வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். நான் பார்த்தோன்னா என்னோடய யூடியூப் அக்கௌண்ட் மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். அப்படின்றதுனால வந்து எஸ்டிமேட்டட் ஏர்னிங் எதுவும் இல்லை. நீங்கள் வந்து உங்களோட வியூஸ் வந்து அதிகமாக இருக்க உங்களுக்கு வந்து எஸ்டிமேட்டடு நீங்கள் அமௌண்ட் வந்து ஜாஸ்தியாகும். அது வந்து யூடியூப், அதாவது உங்களோட கிளிக்கு, நீங்கள் எவ்வளோ கிளிக் வாங்குறீங்க அப்படின்றத பொறுத்து தான். உங்களுக்கு இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷனும் சொல்கிறேன். அதாவது இப்போ நீங்கள் AdSense அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணது உடனே உங்களோட வெப்சைட்டில் வந்து இப்போ நீங்கள் வந்து ஆட் போட்டிங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து இது கிளிக் பண்ணதோடனே காசு வருது அப்படின்றதுக்காக நீங்களே அடிக்கடிக்கு கிளிக் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களோட ஐபி அட்ரஸ் வந்து சேவ் பண்ணிவிட்டு உங்களோட அக்கௌண்ட், அதாவது நீங்கள் எத்தனை கிளிக் கொடுத்தாலையும் உங்களோட AdSense அக்கௌண்ட்லேருந்து பணம் சேராத மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி தவிர வந்து பண்ணிடாதீங்க. அதுக்காகத்தான் அவங்க வந்து AdSense அப்ரூவல் கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஒரு அக்ரிமெண்ட் வந்து கேட்பாங்க. ஸோ அதில் வந்து நம்ம வந்து அக்செப்ட் கொடுப்போம். ஸோ அதை ஃபுல்லாக ஒரு டைம் நீங்கள் வந்து AdSenseோட கைட்லைன்ஸ் வந்து ஃபுல்லாக படிச்சிடணும். அதில் வந்து ஒரு முக்கியமான ரூல்ஸ் அதுவே, அதாவது நம்மளோட வெப்சைட்டில் இருக்கிற விளம்பரத்தை நாமளே கிளிக் பண்ணக்கூடாது அப்படின்றது. ஸோ அந்த இதில் நம்ம வந்து அதிகமாக கிளிக் பண்ணால் நம்மளோட எஸ்டிமேட்டட் ஏர்னிங் பணம் வந்து சேர்ந்துடும் ஜாஸ்தி அப்படின்னு வந்து நீங்கள் வந்து கனவு பண்ணாதீங்க. அது வந்து பணம் சேர்றதுன்னு அப்படின்னு பார்த்தோன்னா உங்களோட வெப்சைட்டுக்கு வரவங்களோட நீங்கள் ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1000 பேர் வராங்க அப்படின்னா ஒரு 20-30 கிளிக் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து அதிகமாக ஆள் வந்து வர வைக்கணும். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பேஜ் வியூ பார்த்தீங்கன்னா 8386 இருக்குது. ஆனால் டோட்டல் கிளிக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வெறும் 273 தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து மணி ஏர்ன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பணம் வந்து அதிகமாக வந்துடும் அப்படின்னு நினைக்காதீங்க. போக போக தான் அது வந்து நம்மளுக்கு அதிகரிக்கும். ஸோ இப்போ வந்து ஃபைனலைஸ்ட் என்னங்க அப்படின்னா என்னென்னு சொல்கிறேன். அது எஸ்டிமேட் அப்படின்றது பார்த்தோன்னா நம்ம வந்து ரெகுலராக வந்து இவ்வளோ மணி ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றது. ஃபைனலைஸ்ட் ஏர்னிங் அப்படின்னா பார்த்தோன்னா டோட்டலாக அந்த மாதத்தோட 16ஆம் தேதிக்குள்ளார பார்த்தோன்னா அங்கே தெரியும், இந்த கொஸ்டின் மார்க் எடுத்துகிட்டு போனீங்கன்னாவே அந்த இப்போ நீங்கள் இந்த மாதம் ப்ரெசண்ட்டில் 16ஆம் தேதிக்குள்ளார எவ்வளோ ஃபைனலாக நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. இது பார்த்தோன்னா அன்பெய்டு ஃபைனலைஸ்டு. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா இந்த இடத்துல நீங்கள் எடுத்துகிட்டு போய் வச்சிங்கனாவே தெரியும். அதுவே உங்களுக்கு வந்து அந்த கொஸ்டின் மார்க் மாதிரி இருக்கிற இடத்துல வச்சிங்கனாவே தெரியும் அது என்ன சொல்ல வருது, எதுக்காக அது யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது எல்லாமே நம்மளுக்கு காட்டிடும். ஸோ இந்த எஸ்டிமேட்டட் ஃபைனலைஸ் ஏர்னிங்கில் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க.
உங்கள் வெப்சைட்டுக்கு வரும்போது அது மினிமம் $10 இருந்துச்சுனாவே நீங்கள் வந்து உங்களோட காசை வந்து உங்கள் வீட்டுக்கு அனுப்புவாங்க. ஸோ அதை பற்றி அக்கௌண்ட் எப்படி செட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நான் அடுத்த டுட்டோரியலில் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கூகுள் அட்சன்ஸ் தமிழ் டுட்டோரியல் பார்ட் 9. நான் சீனு. இப்போது இந்த கூகுள் அட்சன்ஸ் ரூல்ஸுக்கு தகுந்த மாதிரி உங்களோட அக்கௌண்ட்டில் பணமெல்லாம் சேர்ந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மாதம், அதாவது அந்த மாதத்தோட, அதாவது இப்போ ப்ரெசண்ட்டாக என்ன மாதம் இருக்கோ அந்த மாதத்தோட 16ஆம் தேதிக்கு உள்ளார உங்களோட அக்கௌண்ட்டை வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு, அதாவது இப்போது எக்ஸாம்பிளுக்கு மினிமம் உங்களோட ஃபைனலைஸ், அதாவது நீங்கள் உங்களோட காசு வந்து $10 சேர்ந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட அக்கௌண்ட் செட்டிங் போயிட்டு நம்மளோட அட்ரஸ் கொடுத்தோம் அப்படின்ட்டா, அதாவது ஃபஸ்ட் டைம் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அட்ரஸ் எல்லாம் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணும்போது கேட்டிருக்கோம். அதாவது அட்சன்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் பணம் சேர்ந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வெரிஃபை பண்ணுவாங்க. இப்போ சொல்லப்போனால், இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய அட்ரஸ் நான் கொடுத்துருக்கேன், அது தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு அப்படின்ட்டு. அந்த மாதிரி இப்போ இந்த அக்கௌண்ட், இந்த அட்ரஸ்க்கு பார்த்தோன்னா நம்ம வந்து நம்மளுக்கு ஒரு பின் நம்பர் மாதிரி அனுப்புவாங்க. அந்த பின் நம்பரை வந்து நம்ம வந்து எடுத்து இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்கிற ஃபார்மில் மெயில் பண்ணிட்டோமோ, இல்லை எந்த மாதிரி பண்ண சொல்லியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோமோ அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வந்து அப்புறம் அந்த ஒவ்வொரு மாதத்தோட 16ஆம் தேதிக்குள்ளார நம்ம வேணும் போது காசு வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளோட அக்கௌண்ட் வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நார்மலாக அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன், பர்சனல் செட்டிங் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் கீழே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் செட்டிங் அப்படின்னு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எடிட் பேமெண்ட் மெத்தட் அப்படின்னு இருக்கும். அது கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா அதாவது சூஸ் ஃபார்ம் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு இருக்கும். அது அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து $10 இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் சேர்ந்துருச்சு அப்படின்னா அதுக்கு மேலே நீங்கள் வந்து உங்களோட அட்ரஸ் கொடுத்து வெரிஃபிகேஷன் நான் சொன்ன மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பணம் அனுப்பி விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தோன்னா நம்ம வந்து நம்மளோட அட்சன்ஸில் வந்து நம்ம அக்கௌண்ட்டை வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். ஓவராலாக நம்ம அட்சன்ஸில் வந்து, அதாவது ஒவ்வொரு ஆப்ஷன்ஸு இதெல்லாம் பற்றி நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கணும் அப்படின்றது கிடையாது. நீங்களாகவே வந்து அது வந்து செய்யும்போது தெரிஞ்சுப்பீங்க. லாஸ்ட்டாக அடுத்த டுட்டோரியல்ஸில் ஓவராலாக அட்சன்ஸ்குள்ளார என்னென்னலாம் நடந்துருக்கு அப்படின்னு நான் ஒரு ஓவர்வியூ பற்றி பார்ப்போம். ஸோ அதில் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண விடாதீங்க. பாய். வெல்கம் டு கூகுள் அட்சன்ஸ் தமிழ் டுட்டோரியல் பார்ட் 10. நான் சீனு. இது வரையும் பார்த்தோன்னா நம்ம வந்து எப்படி அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறது, நம்மளோட வெப்சைட்டுக்கு வந்து எப்படி அப்ரூவல் வாங்குறது, அப்புறம் கூகுள் அட்சன்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண பின்னால் நம்மளோட வெப்சைட்டுக்கு எப்படி ஆட்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு போய் செட் பண்ணுறது, ஆட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு டுட்டோரியலில் சொல்லிட்டு வந்தேன். அதாவது கூகுள் அட்சன்ஸ் அப்படின்னதோடனே எல்லாம் நிறைய பேர் பயப்படுறது உண்டு. அதாவது ஏன்னா இது பணம் சம்மந்தப்பட்டதுன்றதுனால உண்மையிலே வருமா இல்லையா அப்படின்ட்டு கன்ஃபியூஸ் ஆவாங்க. அதை பற்றிலாம் நீங்கள் ரொம்ப வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்ல. அது வந்து மணி ஜென்ரேட் ஆகும்போது உங்களுக்கே தெரியும். நம்ம ரொம்ப சிம்பிளாகவே பணம் சம்பாதிக்கலாம். ஆனால் அதுக்கு என்ன கொஞ்சம் எஃபெக்ட் கொஞ்சம் ஜாஸ்தி போட வேண்டியதாக இருக்கும். சொல்லப்போனால் கூகுள் அட்சன்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு ஒன்றும் கிடையாது. கூகுள் அட்சன்ஸ் இல்லாத நீங்கள் தமிழ் சம்மந்தப்பட்ட வெப்சைட்டெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா பிட்வைசர் அந்த மாதிரி நிறையா வெப்சைட்டெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து நம்மளோட டேலண்ட்டை பொறுத்து தான். அதில் ரொம்ப ஃபேமஸானது கூகுள் அட்சன்ஸ்ன்றதுனால அது வந்து எல்லோரும் விரும்பி போகிறதுனால அது சம்மந்தப்பட்ட டுட்டோரியல்ஸை நான் வந்து சொல்லியிருக்கேன். இப்போது இந்த இதில் பார்த்தோன்னா ஆட்ஸ் வந்து மை ஆட்ஸ் அப்படின்றது வந்து நான் வந்து ஆட் எப்படி ஆட் யூனிட்டெல்லாம் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத நான் சொன்னேன்.
பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அலோ அண்டு பிளாக் ஆட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட வெப்சைட்டில் எந்த இடத்துல இருக்க, அதாவது அந்த யூஆர்எல் சம்மந்தப்பட்டதை வந்து நம்ம வந்து எனக்கு வந்து டிஸ்பிளே வந்து பண்ணாத, ஆட்ஸை வந்து எதுவும் பண்ணாத அப்படின்றதுக்காக தான் இந்த வந்து அலோ அண்ட் பிளாக் ஆட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸு. நம்ம வந்து இந்த யூஆர்எல் போட்டு அந்த பிளாக் யூஆர்எல் கொடுத்தீங்கன்னா அந்த யூஆர்எல்ல இருக்கிற பக்கத்தில் மட்டும் நம்மளுக்கு வந்து ஆட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகாது. அதாவது கூகுளோட அந்த கண்டிஷனில் ஒரு முக்கியமான இதுவும் ஒன்று தான். அதாவது இப்போது இன்ஃபர்மேஷன் இல்லாத ஒரு வெப்சைட், அதாவது ஒரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோடய வெப்சைடு. இப்போ இந்த வெப்சைட்டில் பார்த்தோன்னா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடையாது, சும்மா வந்து டெம்பரரியாக இருக்குது. இப்போ இந்த வெப்சைட்டில் நான் வந்து ஆட்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன் அப்படின்னா யாரும் வரவே மாட்டாங்க, எதுவும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் அந்த ஆட்ஸ் வந்து ரொம்ப வேஸ்ட், அதாவது டிஸ்பிளே பண்ணது ரொம்ப வேஸ்ட்டாக தான் போகும். நம்மளுக்கும் ஆட்ஸ் வந்து பேருக்கு மட்டும் கிரியேட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் அது மாதிரி கிரியேட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இந்த நம்ம வந்து இந்த யூஆர்எல் கொடுத்து நம்ம வந்து பிளாக் பண்ணிக்கலாம். ஏன்னா கூகுள் கண்டிஷனில் அதுவும் ஒன்று, தேவையில்லாத வெப்சைட், அதாவது எம்டியாக இருக்கிற வெப்சைட்டில் நம்மளோட ஆட்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணக்கூடாது அப்படின்றது. நம்ம இந்த கூகுள் அட்சன்ஸ் பற்றி நான் வந்து ஓவர்வியூ அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த அதாவது கூகுள் அட்சன்ஸோட ரூல்ஸை வந்து நீங்கள் கன்ஃபார்மாக படிச்சே ஆகணும். அதாவது நான் சொன்னது இல்லாத இன்னும் சில முக்கியமான ரூல்ஸ் எல்லாம் இருக்கும். அதை நான் சொன்னது பார்த்தோன்னா எல்லாரும் பின்பற்றக்கூடிய, அதாவது ரொம்ப கன்ஃபார்மாக பண்ணுவேன் ஆகணும் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் மட்டும்தான். அதாவது நம்மளோட வெப்சைட்டில் நம்ம டிஸ்பிளே பண்ணோம்னா முதல்ல நம்ம அப்ரூவல் வாங்கணும். நீங்கள் அப்ரூவல் வாங்காத எடுத்துகிட்டு போய் நம்மளோட ஆட் மட்டும் ஜென்ரேட் பண்ணி எடுத்துகிட்டு போய் பண்ணிங்கனாலையும் நம்மளுக்கு வந்து ஆட்ஸ் எல்லாம் எதுவும் டிஸ்பிளே ஆகாது, மணியும் அதாவது கிளிக் பண்ணாலும் எதுவும் வந்து அந்த அதாவது ஆடே டிஸ்பிளே ஆகாது. அதுக்கு மேலே நம்ம என்ன கிளிக் பண்ணுறது அதெல்லாம் எதுவும் வராது. அது போக நம்ம வந்து நம்மளோட ஆட்ஸை நாமளே கிளிக் பண்ணிக்கூடாது. இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு எம்டிஆர் இருக்கிற வெப்சைட் பக்கமும் நம்மளோட ஆட்ஸை வந்து டிஸ்பிளே பண்ண வைக்கக்கூடாது. இந்த மாதிரி சில ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கூகுள் அட்சன்ஸில் இருந்து நல்லா, அதாவது சில மணி வந்து ரொம்ப ஈஸியாகவே ஏர்ன் பண்ணலாம், அப்ரூவலும் சீக்கிரம் வாங்கலாம். நம்ம ரொம்ப கஷ்டப்படக்கூடியது என்னென்னு பார்த்தோன்னா அப்ரூவலுக்காக தான் இருக்கும். அந்த அப்ரூவல் வந்து நான் சொன்ன மாதிரி யூடியூப் மூலிமாவும் நீங்கள் வந்து அப்ரூவல் வந்து வாங்கிடலாம். ஒருவேளை யூடியூப் இல்லாத நான் வந்து வெப்சைட்டுக்கு டேரெக்டாக அப்ரூவல், இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அப்ளை பண்ண மாதிரி வெப்சைட்டுக்கே அப்ரூவல் வேணும் அப்படின்னா அந்த வெப்சைட்டுக்கு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அதையும் பார்த்திங்கன்னா அவங்களே கொடுத்துருப்பாங்க என்னென்ன ரூல்ஸ் அப்படின்றத நீங்கள் லேர்ன் அப்படின்றதுல போய்ட்டு நீங்கள் கற்றுக்கலாம். இந்த சைடில் பார்த்தோன்னா ஓவர்வியூ இப்போ இருக்கிறது பார்த்தோன்னா நம்ம ஓவர்வியூ பேஜ் தான். அது கீழே பார்த்தா மெசேஜ் இருக்கும். மெசேஜ் அப்படின்றது பார்த்தோன்னா அட்சன்ஸ் வந்து நம்ம ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து காட்டும். பார்த்திங்கன்னா ஒரு அட்சன்ஸ் அப்கிரேட் ரிக்வயர்ட் இஸ் டினைடு அப்படின்னு வந்திருக்கு. அதாவது நான் என்னோடய வெப்சைட் பார்த்தோன்னா கன்ஸ்ட்ரக்ஷனில் வச்சுருக்கிறதுனால அந்த மாதிரி சொல்லுது. ஸோ அதேமாரி பேமெண்ட்ஸ் பார்த்தோன்னா நான் வந்து இதுக்கு முன்னால் எவ்வளோ பே பண்ணியிருக்கேன், எவ்வளோ பண்ண போகிறேன் அப்படின்றது பார்த்தோன்னா அந்த டீட்டெயில்ஸ், அதாவது ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ மணி ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்றது வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ பார்த்தோன்னா நான் ஜூனில் வந்து அப்ரூவல் வாங்கினேன். மாதம் அதாவது அப்போ வந்து 0 இருந்தது. அந்த மாதம் எண்டுக்குள்ளார பார்த்தோன்னா 53, அதாவது என்னோடய யூடியூப் வீடியோஸில் அப்படியே கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. மொதல் டாலர் பார்த்தோன்னா 53 அப்புறம் ஒரு மாதத்தில் $1. அப்புறம் பார்த்தோன்னா நான் வந்து என்னோடய வியூஸ் கொஞ்சம் அதிகம் பண்ணதுனால $4 வந்திருக்கு. இதெல்லாம் வந்து பெரிய மணி ஏர்னிங் கிடையாது. எல்லாம் ஒரே மாதத்துக்கு நான் $1,00,000 வாங்கியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் இது வந்து நான் சும்மா டெம்பரரியாக க்ரியேட் பண்ணதுனால வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. நீங்கள் இதை பார்த்துட்டு இவ்வளோ தான் மணி ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கணக்கு போட்டுறாதீங்க. அதே டைமில் ரொம்ப பணம் வந்துடுமோ ஆசைப்படுறாதீங்க. உங்கள் வெப்சைட்டுக்கு என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கூகுள் அட்சன்ஸ் டியூட்டோரியல்ஸ் பார்த்ததுக்கு நன்றி அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.